ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட் பண்ணதுக்கு உறுதுணையாக இருக்குது. ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. சாப்பிட்றதுக்கு ஒன்று இருந்த மாதிரி தெரியலையே. அழகுராணி, அழகுராணி, எங்கே போனா அழகுராணி? என்ன தென்மொழி? நான் இப்போதான் எந்திரிச்சு வரேன். வயிறு பசி தாங்க முடியல. என்ன நீ ஒன்றுமே சமைச்சு வைக்கல? ஆமாம், சமைக்கல. அதான் கேட்க, ஏன் சமைக்கல? எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் நான் சமைக்கல. என்ன அழகுராணி பேசுற? இந்த மாதிரி எனக்கு பசியை தாங்க முடியுமா? என்ன அழகுராணி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கும் முடியல, எனக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது, அதான் நான் சமையல் பண்ணல. இங்க பார்த்து மணி, நான் பண்ணக்கூடாதுலாம் பண்ணல, எனக்கு உண்மையிலே முடியல. அது எனக்கு புரியுது, முடியலன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஆம்பளைங்க வீட்டில் இருக்கும்போது சொல்லியிருந்தா ஏதாவது வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு கிறக்கமா வருது. நான் சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும். என்ன அழகுராணி? சரி, அவசரத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடு. இனிமேதான் கடைக்கே போகணும். ஏன் அழகுராணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ தென்மொழி, என்ன மறுபடியும் தப்பா நினைக்காத. நிஜமாவே எனக்கு உடம்பு போலின்னு சொல்லி ஒரு மாத்திரை எடுத்து போட்டேன். அப்படி ஒரு தூக்கம், தூங்கிட்டேன். இப்ப நீ கூப்பிட்டு போய் தான் ஓடி வந்தேன். ஐயோ சரி, ஒண்ணு பண்ணு, கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா? 14 மணிக்கு ஹோட்டல்ல எதுவுமே இருக்காது. இனி மதியம் தான் ஏதாவது கிடைக்கும். இப்போ ஒண்ணும் கிடைக்காதா? ஆஹா, இப்போ ஒண்ணும் கிடைக்காது. நீ சாப்பிட்டியா? காலையில பிள்ளைங்களுக்கு டிஃபனுக்கு பண்ணல லெமன் சாதம், அதை நான் சாப்பிட்டுட்டேன். அதையாவது ஒரு கிண்ணத்துல எனக்கு வச்சிருக்கலாம்ல. நீ லேட்டா எந்திரிச்சு வருவ, அது வரைக்கும் அது எதுக்குன்னு நினைச்சேன். இரு, நான் ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பாக்க. இனி எப்ப நீ ரெடி பண்ணி எனக்கு தருவ? ஃப்ரிட்ஜ்ல மாவு எதுவும் இருக்குதா? இல்ல. சரி நீ போ, நானே பாத்துக்கிட்டேன். நல்ல பொறுப்பா தான் இருக்கமா நீ. ஐயோ இல்ல தென்மொழி, நீ என் மேல கோபப்படாத. வர வர மனுஷங்களுக்கு பாசமும் அத்து போச்சு, மனிதாபிமானமும் அத்து போச்சுது. போ. ஐயோ அம்மா, பசிக்குது. என்ன பண்ண? இப்ப நிக்க கூட தெம்பில்ல. நான் என்னத்த பொங்கி எப்படி சாப்பிட? ஒரு காப்பியாவது போட்டு தந்திருக்காளான்னு பாரு. சரி, நம்மளே போட்டு குடிப்போம். ஹலோ, சொல்லு விக்கி. இல்ல, ஆனந்தி காலையில போயிட்டா போலக்கு. இல்ல. ஃபைலா பீரோல இருக்குது. சரி. இல்ல, அழகாண்டி தெக்கு வீட்டுக்கு போயிட்டா. நீ ஆனந்தி நம்பருக்கு போன் அடிச்சியா? மீட்டிங்ல இருக்காளோ? சரி சரி, நான் போய் பார்க்க. ஏ அழகுராணி, அழகுராணி, விக்கி மாமா பீரோல ஒரு ஃபைல் இருக்கும், அத கொஞ்சம் எடுத்து வை. அழகுராணி, சப்பா எங்க தான் போவானே தெரியல. அவள எங்க? அவ தெக்கு வீட்டுக்கு போயிட்டா விக்கி. இங்க தான் நின்னுட்டு இருந்தா, இப்பதான் போவானா. சாப்பிட்டியா என்ன? விக்கி நான் சாப்பிடல விக்கி. மணி 11 மணி ஆகுதா? இப்பதான் எந்திரிச்சு வந்தேன். வந்தா ஒண்ணுமே இல்ல வீட்ல. அழுதானிட்டு ஏதாவது செஞ்சுக்கலாம்ல? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் தூங்க போயிட்டா. தூங்க போயிட்டாளா? சரி, அந்த ஹோட்டல்ல இப்ப வேண்டாம் சொல்லு. இல்ல, இப்ப இருக்காதாமே. 1 மணிக்கு தானே இருக்குமா. நீ இப்ப என்ன சாப்பிட போற? இறக்குமா வரு. விக்கி, உங்க அண்ணங்க இருக்காவளா? ஐயோ, நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். வாரியா? இரு, நான் வரேன். அப்பா, எப்ப விக்கி ஏதாவது வாங்கிட்டு வந்துருவான். ஏமா, எனக்கு தலை சுத்திட்டு வருது. அம்மா, நல்ல நேரம் விக்கி போன் அடிச்சா. தென்மொழி, தென்மொழி. என்ன? பாத்து சாப்பாடு என்னது பாரு, வா சாப்பிடுவா. வாங்கிட்டு வந்துட்டியா? அப்பா, தலை சுத்திட்டு வந்ததே. இப்போ நான் போன் அடிக்கல, சாப்பாடு வாங்கிட்டு வரலன்னா இவன் நிலைமை அப்படியே போட்டுருவல. வா, நீ எந்தி, நீ வா சாப்பிடுவா. எந்தி, சீக்கிரம் வந்து சாப்பாடு தான், எனக்கு தலை சுத்திக்கிட்டு வருதே. இரு, நான் போய் சாப்பாடு தட்டுல எடுத்துட்டு வரேன். இரு. சாப்பிடுமா? சீக்கிரம் கொண்டா. அப்படியே தண்ணி கொண்டு வந்து. இப்படி இன்னைக்கு விட்டு இருந்தா என்னத்தை கயிறு கொண்டு பசி. ஏமா, வரவே எதுக்கு எடுத்துட்டு போற? சோறு பொங்கதுக்கு மாமா. எப்போ சோறு பொங்கதுக்கு? மதியானத்துக்கு. காலைக்கு? காலைக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு மாமா. என் இடுப்புல என்ன இருக்கு பார்த்தல, ஒரே போடு போட்டுறேன். மாமா, வீட்டுல புள்ள காட்சி புள்ள இருக்குன்னு தெரியும், அவளுக்கு ஒரு சோறு பொங்கி கொடுக்க முடியாது. இல்ல மாமா,
அதான் சோறு பொங்கலுக்கு விறகு எடுத்துட்டு போறேன். எப்போ பொங்கி எப்போ கொடுக்கறதுக்கு? இப்ப பொங்கி கொடுத்துருவேன் மாமா. ஓ, இனி நீ பொங்கி கொடுக்கற வரைக்கும் அவ புள்ள தச்சு மயக்கத்துல இருக்கணும் அப்படிதானே? இல்ல மாமா, எனக்கும் உடம்பு சரியில்லை, அதான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஆமா மாமா, மாத்திரை போட்டிருந்தேன், அதான் தூங்கிட்டேன். வீட்டுல புள்ள தச்சு இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? ஏதாவது ஒண்ணு திரும்பி படிக்க வச்சுட்டு படுக்க வேண்டியதுங்க. அறந்து தூங்கிட்டேன் மாமா. சரி, எந்திரிச்ச உடனே கடையில தான் ஏதாவது வாங்கி கொண்டு கொடுத்துருக்கல. நம்ம கடையில இப்போ இன்னத்துக்கு எதுவும் இருக்காது மாமா, கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் இருக்கும். ஏன் ஒரு வடைமாங்க இல்லாம இருக்குது? வடை இருக்கும். இல்ல உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா இல்லையா? மாமா இங்க பார், திருந்துட்டே வச்சுட்டேன்னு மத்த யாரும் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லதுக்கு பிளான் போட்டுருக்கேன். நீ மாசமா இருந்து வந்தவ தானே, எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. 11 மணி தாண்டுது, புள்ள தாண்டி அப்படியே பட்டியா போட்டுருக்கா. சரி, மனுஷன் தானே நீலாம். இல்ல மாமா, அதுக்குதான் சோறு பொங்கலுக்கு வேலை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏன் கேஸ்ல போங்க என்ன? அதே என்ன சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்ல, அவ சீக்கிரம் சாப்பிடுவான்ல. ஒரு வெறிஞ்ச துப்பங்கி தயிரை ஊத்தி அது கொடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஆக்சன் எடுக்காம இருந்தேன், தப்பா போயிடும். நான் எவ்வளவு பெரிய மீட்டிங்ல இருந்தேன் தெரியுமா? முக்கியமான டியூட்டி அங்க இருந்து வந்திருக்கேன். என் வேலையை போட்டுட்டு வந்திருக்கேன். உனக்கு பேதி எடுக்கிறதுக்கு நான் போட்டுட்டு வந்திருக்கேன். வாய் முண்டு பொழந்துருவேன். காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அத்தி அழகிற நேத்த சோத்த அடுப்பு வைக்க சொன்னாவல, நான் இன்னும் ஒரு வேலை பார்க்கலையே. அந்த போய் சோத்த அடுப்புல வச்சிருவோம். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஆகா பிரமாதம். நீங்க எப்படி இங்க? இப்பதானே வீட்டை பூட்டிட்டு போனேன். அதை திறந்துட்டோம்ல. அப்ப எப்படி? கள்ளச்சாவி போட்டு. அதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. ஓய், இங்க பாருங்க, வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாதீங்க சொல்லிட்டேன். ஒரு மாமான்னு பார்க்க மாட்டேன், மண்ணங்கட்டின்னு பார்க்க மாட்டேன், பொளந்து கட்டிடுவேன். இது வந்து ஓடி போமா. நான் முழுசா மீனாவா மாறதுக்குள்ள இங்க இருந்து போயிங்க சொல்லிட்டேன். நீ ஆல்ரெடி மீனாவா ஆயிட்ட. சொல்லிட்டே இருக்கேன். இந்த வந்து ஓடி போமா. ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியத்தான் கட்டிக்கிட்டு பத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பத்துக்கிட்டு கட்டிக்கலாமா. எப்படி உனக்கு எது சௌரியம்? எனக்கு ரெண்டாவது தான் பிடிச்சிருக்குப்பா. எப்படி உனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கா ரெண்டாவது பிடிச்சிருக்கா? எது? எனக்கு இந்த புள்ள குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு கட்டிதாங்களா, அதான் ஈஸின்னு தோணுது பத்துக்கா. ஓ, எதுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணணும், அது ஒரு மாசம் காத்து இருக்கணும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் புள்ள குட்டி. அப்ப கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருமாமா. நீங்க சொல்ற மாதிரி பண்ணுனா இன்னைக்கு இந்த நேரமே இந்த நிமிஷமே ஒன்னும் சேர்ந்துட்டு வச்சுக்கேன், எண்ணி 10 மாசம். உன்ன மாதிரியோ இல்ல மீனாக்கா மாதிரியோ கண்ணு நல்ல உருண்டையா, பார்த்தாலே பயப்படுற மாதிரி, எப்படி? பார்த்தாலே பயப்படுற மாதிரி, ஓ, பூனைக்குட்டி மாதிரி. அப்ப என்ன பூனைக்குட்டின்னு சொல்றீங்க? இதுல என்ன சந்தேகம்? அதான் நான் பூனைக்குட்டி மாதிரி இருக்கனே, பரேதுக்கு சுத்தி வரீங்களா? டேய், பூனைக்குட்டி தானே சூப்பரா இருக்கும். அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் வச்சுக்க, நாம மணிக்கணக்கில் கொஞ்சம் வைப்பா. இல்ல பேச்செல்லாம் ஒரு வினோதமா இருக்குது. என்ன வினோதமா இருக்கு? இல்ல எடக்கு மடக்கா இருக்குது. என்ன இடக்கு முடக்கா இருக்குது? ரைட். என்ன ரைட்டு? எனக்கு வேலை கிடக்கு. என்ன வேலை கிடக்கு? எனக்கு மறுபடியும் இந்த குடும்பத்துல உத வாங்கி தராம நீங்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேருக்கு ஏக போறதுன்னு நினைக்கிறேன். அதாண்டி நானும் சொல்றேன், சீரியஸா தான் சொல்றேன். இங்க பார்த்தா கல்யாண பேச்சு எடுக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சீரியஸ் தாண்டி பேசிட்டு இருக்கேன். மாமா நான் உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். இங்க யாரும் கல்யாண பேச்சு எடுத்த மாதிரி தெரியல, கல்யாண ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியல. யாராவது காத்த கிளி மாதிரி என் நிலமா இல்லாது. அது வேற ஒண்ணு இல்ல, தெருவுல எத்த மாசமா இருக்காங்கல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்களா இருக்கும். அவங்க பண்ணும்போது பண்ணட்டும், எனக்கு இதுக்கு மேல பொறுமைலாம் இல்ல. ஆமா, இப்பெல்லாம் பேசாதீங்க. ஏய், எனக்கு வயசு கடந்துகிட்டே போகுது. இன்னும் அப்படியே ஒரு வருஷம் என் புள்ள எடுத்து எப்பதான் கொஞ்சது. பொண்ணு சும்மா இருப்பான், அடுத்து பாரு குழந்தை வந்து 3வது மாசம் மறுபடியும் மாசமாவா, அப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவான். இது நடக்கிற காரியமா இல்ல. அப்பெல்லாம் இல்லையா? ஓடி போமா. நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். நான் சீரியஸா தான் கேட்கிறேன், ஓடி போயிருமா? மாமா நான் சீரியஸா கேட்கிறேன், ஓடி போமான்னு கேட்டேன். ஓடி போய் ஓடி போய் சொல்லி நான் ஃபோன் படிச்சிடலாம். நான் கூட்டு வந்துட்டேன், நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நான் லீவுக்கு மட்டும் வரேன்னு சொல்லிக்கலாம். எனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் வெளியூர்ல வாழ்ந்துட்டு லீவுக்கெல்லாம் வந்துக்கலாம். என்ன சொல்லு சரிதானே? இது நல்ல முடிவா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. நான் சீரியஸா தான் சொல்றேன். இது எப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. நைட்டு கிளம்பிடுவோம். என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? சரி, ஒரு வாரம் உனக்கு நான் டைம் கொடுக்கேன். ஒரு வாரம் இங்க பாருங்க, அம்மா அப்பா சம்மதம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். லூசாடி நீ. அவங்க என்ன நம்ம காதலிக்கிற எதிர்பார்த்து வச்சுட்டு இருக்காங்க, இல்ல நம்ம கல்யாணம் பண்ணா வேணாம்னு சொல்லிடுவாங்களா? எல்லாருக்கும் விருப்பம் தானே, அதான் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டோமே. கல்யாணம் நடக்க மாதிரி தெரியல, அதுக்காக என்ன காத்துட்டா இருக்க முடியும்? இங்க பாரு, நீ தானே தெரியாம இருந்தா கூட நான் பாட்டிக்க வேலையை பார்க்க போயிருப்பேன். நீ தான் இப்ப எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. யாரும் சேர்த்து வைக்கிற மாதிரியும் தெரியல. என் மண்டை புழுக்க தேவையில்லாதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பவும் டூட்டிக்கு போனேன், உன் நினைப்பு வந்தது. நான் எவ்வளவு திருத்தம் பண்ணிட்டு ஓடி வந்தேன் தெரியுமா? அதாவது நடக்கணும், நடக்கணும்.
அப்பதான் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஏன் உனக்கு தெரியாது இதெல்லாம்? இல்லைன்னா இப்படிதான் குண்டக்க மண்டக்க யோசிக்க சொல்லும். தேவையில்லா சிந்தனை. சேர்ந்துட்டோம்னா அந்த மாதிரி சிந்தனைகள் வராது. இல்லைன்னா தப்பு தவிர ஏதாவது யோசிக்க வைக்கும். அது எதுக்கு? நானும் நாசுக்கா எனக்கு சொல்லி பார்த்துட்டேன். ஒருத்தரும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிச்சமா தெரியல. ஒரு வாட்டி சேர்ந்துட்டா அப்போ உங்க மனசுல எதுவுமே இருக்காதா? அது சொல்லுங்க மாமா. அப்போ அதுலதான் கல்யாணமே இருக்குல்ல? அப்படி இல்லடி. இந்த காதல் என்ன? அதுல முடியணும். நீ தான் என் பொண்டாட்டி ஆகி போச்சு. பிரிச்சு வச்சிருந்தா எப்ப சேருவோம் மண்டியில ஓடிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? 1000 கனவு கண்டு வச்சிருக்கேன். மண்ணடி போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஏன் தந்து யோசித்து பாரு. கல்யாண வயசை கடந்து நிக்க, ஒரு பொண்ணு கூட சேர்ந்து காலத்தை கடந்து நிக்க, நீ பக்கத்துல கூட வர மாட்டேங்க. சரி அப்பப்போ வந்து லவ் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா வீட்டுல எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் 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 ஆட்கள் இருக்கு. பார்க்க கூட முடியல. இல்ல எல்லாரும் ஒண்ணு பார்க்க தான் முடியுதா? அதையும் மீறி பார்த்தா உடனே வந்து கட்டி அடிக்கணும் போல ஆசையா இருக்கு. அது இந்த வீட்டுல நடக்கும்? சரி அது நடந்தா கூட தெரியாது. அதுவும் இல்ல. நானும் என்னதான் பண்ணட்டும்? நைட்டு தூங்கும் போது உன் முகத்தை பார்த்துட்டு தூங்க முடியுதா சொல்லி? ஓடி போறதுக்கு இஷ்டம் இல்ல சொல்லு. சேர்ந்து வாழலாம். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. யாரு? நான் லூசாடி உனக்கு? நான் லூசாடி உனக்கு? எப்ப மத்த லூசு மாதிரி பேசிக்கிட்டு மூஞ்சில அடிச்சு பார்த்துட்டேன். ஏன் இடத்துல இருந்து பாரு, உனக்கு தெரியும். ஆயில்லாம பேசாதீங்க. அம்மா அம்மா என்ன என்ன சண்டை போட்ட மாதிரி இருக்குதே? அதுல ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தேன். நீ பேசிட்டு இருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன். சண்டை போட்டுட்டு இருந்த என்னத்துக்கு? அது வந்துமா. சரி பொண்ணு தரேன் இப்பதான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். போய் அவங்கிட்ட பேசு போ. எத்தனை வாட்டி நானும் பேச முடியும்? தெரிய வேண்டாமா உனக்கு? நான் எத்தனை வாட்டி கேட்க முடியும்? நமக்கு தேவைன்னா கேட்டுதான் ஆகணும். கல்யாணம் பண்ணி எங்க கல்யாணம் பண்ணீங்க கேட்டுட்டே இருக்க முடியுமா? இதுல என்னடா இருக்குது? கேட்ட எந்த பதிலுமே அவன் சொல்லல. அவன் சொல்லாம இருக்காம ஏதாவது காரணம் இருக்கும். அவன் எனக்கு வயசு கடந்து போச்சுமா. இங்க பாரு, அவன் நீ சொல்லியும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணல அப்படின்னா நிச்சயமா இதுல ஏதாவது காரணம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு. சரி நான் வீட்டுக்கு தான் போறேன். நான் அவன்கிட்ட பேசுறேன். சரி. கொஞ்சம் கூட உங்களுக்கு விவசாயம் இல்ல. என்னடி விவசாய? பாட்டிக்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்லலன்னு வச்சுக்க, இன்னும் 10 வருஷம் யாரும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. அத்த பாட்டி தெளிவா சொல்றாங்களே, பொடுத்தர மாமா பண்ண ஏதாவது காரணம் இருக்கும்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு அனுநியமே இல்ல. அதனால தான் மாமா தள்ளி போட்டுருக்காரு. என்னடி சொல்றா? இங்க பாருங்க, புரிதல் வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமா இருக்கும். நாம இன்னும் ரெண்டு பேரும் மன விட்டே ஒழுங்கா பேசல. அதான் சொல்றேன், பேசு. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுங்கிறது மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுறது இல்ல. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்களாம். கல்யாணத்தை அன்னைக்கு தான் பாத்துக்கிடுவாங்க. ஆனா அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்துவாங்க கடைசி வரைக்கும். ஏன் அவங்க என்ன மணிக்கணக்கில் பேசியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? புரியுது. மனைவிக்கு இது தேவைன்னு அவர் புரிஞ்சுக்கிடுவாரு. கணவனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை அவ்வளவு தூரம் போயிருக்குது. இப்பெல்லாம் அந்த புரிதலே இல்ல. அதனாலதான் டைவர்ஸ் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு மாமா யோசிச்சிருப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. இப்ப நான் உறுதியா தான் இருக்கேன். நீங்க எனக்கு வேணும்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். எனக்கு என் மாமாவை ரொம்ப பிடிக்கும். வாழ்ந்தா எத்தனை வருஷம் மாமா கூட தான். நான் புது மனுஷன் மாறினதுக்கு நீங்க தான் காரணம். நான் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா வாழ்றதுக்கு நீங்க தான் காரணம். பிடிவாதமா அன்னைக்கு சொன்னீங்களே, எனக்கு இவ வேணும், இவ எனக்கு வேணும்னு எல்லாரும் முன்னாடி தைரியமா சொன்னீங்களே, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்ன உங்களுக்கு சேரணும் அவ்வளவுதானே? நான் உங்ககிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கணும் அவ்வளவுதானே? பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்கன்னு தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போனேன். இப்ப இவருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா சங்கடமா போயிரும்ல. அதுக்குதான் ஒதுங்கி ஒதுங்கி போனேன். ஆனா இனி யார் நினைச்சு என்ன போகுது? நான் உங்ககிட்ட நெருக்கமாவே இருக்கேன் மாமா. இங்க தானே முடிவாய் போச்சது. உங்ககிட்ட நெருக்கமா இருக்கல என்ன தப்பு? நெருக்கமா இருக்கலாம் மாமா. அதான் சொல்றேன்ல, நெருக்கமா இருக்கலாம். ஏன் தள்ளி போற? நெருக்கமா இருக்கிறான்னு சொன்ன. அப்போ நான் நெருக்கமா வரட்டா? எனக்கு இன்னும் நெருக்கம் வேணும். எனக்கு இன்னும் நெருக்கம் வேணும். இங்க யாராவது வருவாங்க. வா. ஒன்னும் சொல்ல வேண்டாம். வா. இல்ல மாமா, அது வந்து நீ தானே சம்மதிச்ச. வா. என்ன வா வா. கொஞ்சம் இடம் கொடுத்தா அவ்வளவுதான். இடம் கொடுத்தல. வா. வாடி. என்ன மாமா பேசுறீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை. நான் இப்பதான் எந்திரிச்சு வரேன். சரி, ஆனா அவ பிள்ளை தச்சுதானே? ஏன் மாமா? அவ சீக்கிரம் எந்திரிச்சு ஏதாவது பண்ண வேண்டியதானே? பண்ண முடிஞ்சா பண்ணிருக்க மாட்டா.
இல்ல அன்னைக்கு நம்ம தெருல கடைசியில ஒரு வீட்டுக்கு சாப்பாடுல தண்ணி செஞ்சு கொண்டு போனீங்க. அந்த வீட்டுல ஒரு பொண்ணு மாசமா இருக்கான்னு செஞ்சு கொண்டு போனா. ஆமா, தெரிஞ்சவங்க பால் வாங்குவாங்க. அவங்க பொண்ணு வளகா பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. அதனால கொண்டு கொடுத்தேன். ஏதோ மூணாவது தெருல யார் வீட்டுக்குள்ளயோ கற்பமா இருக்கும்போது உங்களுக்கு இறக்கம் வருது. அதே சொந்த வீட்டுக்குள்ள கற்பமா இருந்ததுன்னா உங்களுக்கு இறக்கம் வர மாட்டேங்குது. அவ மட்டும் வயிற்றுல புள்ள சமக்கா, இவ என்ன சமக்கா துணி வச்சிருக்காளா? மாமா, இல்லமா எனக்கு தெரியல. ஏதோ மூணாவது மனுஷங்க மேல வர்ற இறக்கம் சொந்த வீட்டுல இருக்க பிள்ளை மேலே அவனுக்கு வரல. அவன் முடியாம தானே கிடந்தா, முடிஞ்சு ஒண்ணு படுத்து கிடக்கலையே. யார் யார் மேலவோ உங்களுக்கு இறக்கம் வருது, சொந்த வீட்டுல இருக்கவங்க மேல உனக்கு இறக்கம் வர மாட்டேங்குது. நான் பாத்துட்டு இருந்தேன், ஒரே ஓட்டமும் தட்டமா தான் இருந்தது அந்த வீட்டுக்கு. ஆனா இங்க ஒருத்தி மாசமா இருக்கான். அவளுக்கு ஒரு நாள் நீ புடிச்சது சமைச்சு கொடுத்துருப்படி. அவளுக்குன்னு தாய் தப்பு இருந்தா அவ இருக்குங்க அனாத மாதிரி கிடக்கா. நீ கொண்டுட்டு ஓடிய அந்த பிள்ளைக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, அண்ணன் இருக்கா, அக்கா இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல ஒருத்தி இருக்கா, அவளுக்கு யாருமே இல்ல. ஆனா அவன் மேல உனக்கு இறக்கம் வரல. எல்லாம் இருக்கிறவங்க மேல உனக்கு இறக்கம் வருது. நீ கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இவளுக்கு நான் என்ன தினமும் கொண்டு கொடுத்தேன்? நீ தினமும் கொண்டு கொடுத்தாலும் இங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. புள்ளத்தாச்சிக்கு கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம். ஆனா நம்ம வீட்டு ஒரு புள்ளத்தாச்சி இருக்காங்க, யாரும் மறந்துட்ட ஒண்ணு இல்ல. உடனே முடிஞ்சது செஞ்சு கொடுக்க முடியாது. தச்சுல போன் அடிச்சா பேச முடியாம பேசிக்கிட்டு இருக்கா பசியில. அப்ப நான் தெண்டுக்கு தான் அந்த குடும்பத்துக்கு வச்சிருக்கேன். என்ன மாமா பேசுறீங்க? அப்ப என்ன தெண்டுக்கு தான் உங்க வீட்டுல வச்சிருக்கேன்னு கேட்க. ஒரு குடும்பத்துல உள்ள வழியா உனக்கு குடும்பத்துக்காரியா பார்க்க முடியலன்னா நீ எதுக்கு இந்த குடும்பத்தை இருக்கணும்னு நான் கேட்கறேன். போ, அந்த மூணாவது தெருல மூணாவது பிள்ளை மாசமா இருக்குன்னா அங்க பொண்ணு பொங்கி கொடுப்போம். அந்த குடும்பத்தோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க தானே உனக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஆசைப்பட்டு கொடுத்ததை போய் சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, யாரோ யார் மனசுல இடம் பிடிக்கிறது முக்கியம் இல்ல. உங்க சொந்த குடும்பத்துக்காரங்க மனசுல இடம் பிடிக்க பாரு. சொந்த வீட்டுல இருக்க புள்ளைய பாக்குறதுக்கு துப்பு இல்ல. எவ்வளவு ஒத்திக்கு கொண்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன் மாமா, இந்த வீட்டுல நான் மட்டும் தான் வேலை செய்யணும்னு கேட்க. ஏன் ஆனந்த் அக்கா 7 மணிக்கெல்லாம் போயாச்சு. அவங்க இப்ப நைட் தான் வருவாங்க. அவங்க மட்டும் வீட்டுல எந்த வேலையும் செய்யறதே கிடையாது. நான் மட்டும் செய்யணும். அவ இத்தனை வருஷம் வேலை செஞ்சா, ஒரு நாள் கூட நான் இவ்வளவு வேலை பார்க்கணும்னு அவன் சொன்னதே கிடையாது. சொல்றதுக்கு வச்சுக்கிடவும் மாட்டான். யாருக்கு எதை செய்யணும் அதை பார்த்து செய்வான். உன்ன மாதிரி பாகுபாடு பார்த்ததுக்கு அவளுக்கு தெரியாது. உன் கூட அவளை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காத. அவரோட பொண்டாட்டி வசதி. என் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட ஏச்சு வாங்க போறேன்? மூஞ்சி மோதி பேத்துவேன். பேச தெரியாம பேசிக்கிட்டு இருந்தேன். இல்ல பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. வீட்டு என்ன நடத்தி அதை பார்க்க மாட்டேனே. என்னன்னு ஏங்க, உங்களுக்கே தெரியலங்க, நான் உடம்பு முடியாம மாத்திரை போட்டுட்டு படுத்திருந்தேன். நீ ஏன் சமைக்கலன்னு சொல்லி என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாமா. தேன்மொழிக்கு நீ சமைச்சு கொடுக்கல, அவ பட்டினியா கிடக்கான்னு சொல்றாங்க. நான் சரிதான் சோறு பொங்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். மாமா இப்பெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இவன் ஏத்து பேசிட்டா பொல்லான்னு அறிஞ்சிடணும். ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க. நான் தான் மெடிக்கல் இருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தேன். நான் தானே மெடிக்கல் இருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தேன். அதை போட்டுட்டு தான் தூங்கணும். நான் தான் தூங்க சொன்னேன். உடம்பு வலியில உருண்டுகிட்டு வந்தா. மாத்திரை போட்டதுல கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா. அப்போ நீ மெடிக்கலுக்கு போயிருக்க. ஆமாண்ணே, 10 மணிக்கு மெடிக்கல் தந்ததே போய் வாங்கொண்டு கொடுத்தேன். 10 மணிக்கு மெடிக்கலுக்கு போயிருக்க. ஆமாண்ணே, வீட்டுல தேன்மொழி சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது. தெற்கு வீட்டுல இருந்தேனே, உன் பொண்டாட்டி இன்னைக்கு சமைக்கலன்னு உனக்கு தெரியாது. அதே நீ கேட்கல. அவ உடம்புன்னு சொன்னா, அதனால மெடிக்கலுக்கு தான் போனேன். 10 மணிக்கு மெடிக்கலுக்கு போயிருக்க. பக்கத்துல தானே ஹோட்டலு. அப்படியே வாங்கி கொண்டு கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிருக்க போது. இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காத. இவ சொல்லி விட்டாதானே அவனுக்கு தெரியும். யாரையும் பொண்டாட்டி கவனிக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். விட்டுட்டு போனது தப்புதான். நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணே, சாரிண்ணே. அவன் நய வஞ்சகமா குடும்பத்துல பந்தாடுறா. அதுக்கு இவன் பள்ளியாட ஆகிட்டு இருக்கான். இவன் கொஞ்ச நாள் அவையா இருக்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டாம். அழகரானே, அவன் தான் மெடிக்கலுக்கு போயிருக்கான்ல. போகும்போதே என்ன அப்படி சமைக்கல, தேன்மொழிக்கு இப்படி சாப்பிடாம இருக்கா அப்படி நீ ஒரு வார்த்தை சொல்லல. எனக்கு உடம்பு வலி, நான் மறந்துட்டேன். இதெல்லாம் பதில் கிடையாது. ஒழுங்கா பதில் சொல்லு. டேய், அவதான் அப்படி நடந்துக்கிட்டனா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? இங்க பாரு, சொட்டே எண்ணி சொல்லிட்டேன். சும்மா சும்மா தட்டிட்டே இருக்காதுன்னு. யார பார்த்து எது பேசிக்கிட்டு இருக்க? சும்மா சும்மா திட்டுக்கிட்டு ஒட்டிச்சுவேன். மூஞ்சி மாதிரியா பேசுவேன். யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவன் ஒண்ணு மறந்துடாத. அப்ப சும்மா சும்மா எங்களை திட்டிட்டே இருந்தா என்ன ஏத்து பேசாம இருப்பாரா? குடும்பத்துல டபுள் கேம் ஆடாத. ஒண்ணுக்கு நீ பண்ண தப்புக்கு உனக்கு பனிஷ்மென்ட் கொடுத்துக்கணும். அன்னைக்கே உனக்கு நான் தண்டனை கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அது என்னங்க, சம்பத்தியம் பண்ற ஒரு பிள்ளை தூக்கி வைக்கீங்க, சம்பத்தியம் பண்ணாத பிள்ளை காலிக்கீழ போட்டு நசுக்குறீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த அன்னைக்கோட பனிஷ்மென்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. உனக்கு என்ன அறிவு மங்கி போய்கிட்டு இருக்கு? என்ன சும்மா சும்மா அவளை திட்டிட்டே இருந்தா அவனுக்கு எச்சல் தானே வரும். ஓ, எச்சல் வருமா? அவ கல்லாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா, உனக்கு எச்சல் வருதா? என்னது கல்லாட்டம் ஆடிட்டு இருக்கனா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அவ எதுக்கு அடி போடான்னு கூட தெரியாம அவ இழுத்தலுக்குலாம் போய்கிட்டு இருக்கல நீ. சரி, 2 பேருமே எந்த வேலையுமே பார்க்க வேண்டாம், கிளம்புங்க. போ, எந்த வேலையும் செய்ய வேண்டாம், கிளம்பு. சும்மா சும்மா யாரும் திட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு கோவப்பட்டா? நான் உங்ககிட்ட கோவப்படவே இல்லை. நீ கிளம்பு. யாரும் யாரையும் கவனிக்க வேண்டாம்.
அவ்வளவு பாட்டா அம்மா அவ்வளவு பாத்துக்கிடுங்க. அதாவது அறுத்து விடுவீங்க. நீ அதுக்கு தானே இவ்வளவு நேரம் ஆசைப்பட்டுட்டு இருக்க? அறுத்து விட்டுட்டீங்கன்னா அப்படியே சும்மா அனுப்புனா இவ்வளவு நாள் எப்போ இந்த வீட்டுக்கு மாடா உடைச்சிருக்காரு. நான் இந்த வீட்ல இருந்து பொங்கி தட்டிய பாதி பாட பாத்துர்க்கேன். அப்படியே ஈஸியா வெளிய போங்கன்னு சொல்றீங்க. டேய் இவளுக்கு ஒரு ஆள கொடுங்கடா. அப்பதான் இவள திருந்துவா. விக்கே ஓங்கி ஒரு ஆள. அடே தேவல பேசிட்டு இருக்காதீங்க. யாரு பொண்ணட்டி யார் ஆயது? தொலைச்சி குடும்பத்தை ரெண்டாக்கிறதுக்கு சகுனி வேலை பாத்துக்கிட்டு இருக்க நீ. எதுக்கு பாட்டி பாவல அடிச்சீங்க? கொன்னு இருக்கணும். இந்த மாதிரி குடும்பத்தை ரெண்டாக்குற பிள்ளைங்க எல்லாம் வீட்ல வைக்கவே கூடாது. இப்படி பிள்ளைங்க எல்லாம் நாட்டுக்கு கேடு. அடிச்சு துரத்தணும். அவ என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அவ என்ன பண்றா யாது பண்றான்னு உனக்கு எதுவும் தெரியாது. அவ 4 மாசம் சும்மா இருக்கும் போதே எனக்கு தெரியும். இந்த மாதிரி வேலைக்கு தான் அவ பிளான போடுறானே. போ வீட்டை விட்டு வெளியில போ. வெளியில போய் பொழைச்சுக்க. போ கிளம்பு. நாங்க எதுக்கு போணும்? உன்ன மாதிரி ஒருத்தி இந்த வீட்ல வைக்கிறத விட நீங்க 2 பேருமே கிளம்புறது இந்த வீட்டுக்கு நல்லது. கலைகளை அப்பப்ப எடுத்துறணும். கிளம்புங்க. அப்போ என்ன எப்படி சொல்லுமா நான் இழுச்சு வேணாதான் இருந்திருக்கேன் இந்த வீட்ல. அப்படிதானே? ஒருத்தன பேச்ச பார்த்தேன் உனக்கு. உன்னை பெத்த புள்ள மாதிரி உனக்கு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீ கீர்த்தனமா நடந்துக்கிட்டு இருக்க. இந்த சல்லடை பேச்ச கேட்டுக்கிட்டு பாத்து அழகு பேசுங்க. நான் சல்லடையா? சலிச்சு எடுத்த சல்லடை. உன் பாதம் மாறும் போதே நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும். இன்னைக்கு திருந்தவன் நாளைக்கு திருந்தவன் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன் பாரு. அது நான் செஞ்ச முட்டாள்தனம். என்னைக்கு ஒருத்தன் திருந்துறதா சரித்திரமா இல்ல. கிளம்பு. அப்படியெல்லாம் லேசா எதுவும் கிளம்ப முடியாது. எங்களுக்கு சேர வேண்டியது சேரணும். இவ்வளவு நாள் எப்போ இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சிருக்காரு. எல்லாத்துலயும் எங்களுக்கு பங்கு வேணும். ஓ எங்களுக்கு தெரியல பிச்சை எடுக்க சொல்றீங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு உழைச்சு தட்டிட்டு இப்போ எங்களை அடிச்சு பத்திருவீங்க. நாங்க ரோட்ல பிச்சை எடுக்கறமானு கேக்க. எடு பிச்சை எடு. ஒண்ணும் தர முடியாது. தர முடியாது. என்ன நாங்க இழுச்சவை பாருங்க. அப்படியே விட்டுட்டு தான் நான் மாறி சொல்லி பாப்பேன். என்ன பண்ணுவ? இல்ல நான் ₹1 கொடுக்க மாட்டேன். என்ன பண்ண போற? எங்க போனா எங்களுக்கு கிடைக்குமோ அங்க போவேன். தாராளமா போ. சத்தியமா ₹1 நாங்க தர மாட்டோம். அப்போ புள்ள மாதிரி பார்த்ததுன்னா பொய் தானே? சத்தியமா சொல்ற பொண்ணு எழுந்து நீ வாயை திறந்தாத. அறிவு மங்கி போச்சுன்னா உனக்கு. இப்பதானே உங்க சீரமெல்லாம் தெரியுது. இவ அடிக்கடி சொல்லுவா வீட்டை எடுப்புனா நம்ம பிச்சை தான் எடுக்கணும். அது சரியா தான் இருந்திருக்கேன். இந்தா நீங்க சொல்றீங்களா ஒண்ணு தர மாட்டேன் வெளியில போனேன். இதுக்கப்புறம் நான் எந்த நம்பிக்கையில இந்த வீட்டுல உழைச்சு தட்டி நான் எந்த நம்பிக்கையில வாழ முடியும்? ஏன் நீ இந்த வீட்டுல போய் பிச்சை எடுத்தேன்னு கேட்க? இல்ல உனக்கு இந்த வீட்டுல அவன் குறை வச்சானா? என்னடா பேசிட்டு இருக்க? டேய் உண்மையிலே முட்டாள் கூட சேர்ந்தா முட்டாள் புத்தி தான் வரணும்னு நீ நிரூபிச்சுக்கிட்டு இருக்க. யாரை பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உன்னை பார்த்து தான் முட்டாள்னு சொன்னேன். உன் கூட சேர்ந்து அவளையும் நீ முட்டாளாக்கிட்ட. நல்ல பொண்டாட்டி வீட்டை கட்டுவா. புத்தி இல்லாதவ தான் தன் கையால அதை இடிச்சு போடுவா. அழகான ஒரு குடும்பத்தை நீ உன் கையால இடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படின்னா உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஏது அழகான குடும்பம்? இந்த வீட்டுல நான் வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது அழகான குடும்பம். ஆமா வெளியில போனா அப்படியே ஏசி ரூம்ல கால் மேல கால் போட்டு சுகபோகமா வாழ்வா. போ வீட்டுல இருந்தாலும் வேலைக்காரியா இருக்க. வெளியில போய் ஏசி ரூம்ல வாழு. கிளம்பு. ஏசி ரூம்ல வாழ்வே. எனக்கு சேர வேண்டியது சேரணும். அதெல்லாம் ₹1 தர முடியாது. எங்க போய் என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம். கிளம்படி. போட்டு அழகு பேசுங்க. அடச்சே வெளியில போ. புள்ள மாதிரி பார்த்தா உன்னை அவன் வயல சீடு சொல்ல வச்சுட்ட. இதுதான் உன் புத்தி. இதுக்கு தேவையில்லாத பேச்சு. எனக்கு சேர வேண்டியதை சேர்த்துருங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? எனக்கு சேர வேண்டியது எனக்கு சேரணும். எத்தனை நாள் நானும் கொத்தடிங்க வேலை பாக்குறது? ஆமா உனக்கு வெளியில அப்படியே சிவப்பு கம்பளத்தோட வர வச்சிட்டு இருக்காங்களா? முட்டாள்தனம் பண்ணாத. இந்த முட்டா கூட சேர்ந்துக்கிட்டு நீ முட்டாள்தனமா நடந்துக்கறாத. செத்து போன உன் அம்மா கூட உன்னை மன்னிக்க மாட்டா. நீ இவனுவ சாகடிக்கல. உன் பெத்த தாயா மறுபடியும் நீ சாகடிச்சிட்டு இருக்க. அந்த புண்ணியவதி நீங்க எல்லாம் 3 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டவ. உன்னை பெத்தவர் அதான் நினைச்சாரே. வேண்டதெல்லாம் பார்த்துட்டு போறாத தரோன். இவா நல்ல பாம்பே. நல்ல பாம்புக்கு பால வத்தாலும் புத்திய காட்டணும் நிரூபிச்சிட்டா. என்னது நான் நல்ல பாம்பா? அப்ப உள்ள இருக்கல தேன்மணி அவ அவளை பத்தி ஏதாவது பேசுனா பாத்தீங்களா? அவர் பொண்ணடி பேசும்போது அவருக்கு எவ்வளவு கோவம் வருது. கோவம் நல்ல பிள்ளைங்கள பேசினா கோவம் வரதான் செய்யும். உடஞ்ச குடும்பத்தை ஒண்ணாக்குறவ தான் பொண்ணு. நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கிறவ பொண்ணு கிடையாது. பிஐ. அவ என்னைக்கு குடும்பம் உடையும் நினைக்க மாட்டா. அவ வேலையை அவ பாப்பா. அவ பொண்ணு. எப்பண்டா இந்த குடும்பத்தை பிரிக்கலாம் இங்க இருந்து பிரிச்சுட்டு போய் தனியா சுதந்திரமா வாழலாம், ஆடம்பரமா வாழலாம், மனப்போட போக்குல வாழலானே ஒன்ன மாதிரி அழுக்கு சிந்தனை அவளுக்கு கிடையாது. அப்படி அவளுக்கு பொண்ணு தர மட்டும் தான் தேவைன்னா அவ தாலி ஏறதுக்கு முன்னாடி அவனை இங்க கூட்டிட்டு போயிருக்கலாம். அவ கூப்பிட்டவன் போயிருப்பான். ஆனா அவ செய்ய மாட்டா. ஏன்னா உனக்கும் அவளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவளை மட்டும் நல்லா தூக்கி பிடிங்க. நல்ல பிள்ளைய தூக்கி பிடிக்கிறதுல தப்பே கிடையாது. நல்ல பிள்ளைங்களை பாராட்டியே ஆகணும். பிறகு அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தா யாரோ பாராட்டுவா. இந்த மாதிரி நேரத்துல தான் பாராட்ட முடியும். அவ நல்ல பிள்ளை. ஆனந்தியும் நல்ல பிள்ளை. இந்த வீட்டுல இருக்க எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க ஒன்ன தவிர. ஆனந்தி பிள்ளையும் சரி வேற யாரும் சரி குடும்பத்தை ரெண்டாக்கணும்னு என்னைக்கு நினைச்சதில்ல. டேய் தருணே இப்ப சொல்றேன்
இவளை இங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு நீ மட்டும் வீட்டுக்குள்ள வா. ரொம்ப நல்லா இருக்குது. புருஷ வேண்டி பிடிச்சிருக்கீங்களோ? நீ அவனுக்கு இப்ப பொண்டாட்டியா இல்ல, விஷமா இருக்க. விஷத்தை எடுக்கிறதே குடும்பத்துல இருக்க பெரியவங்க வேலை. இப்போ நீ விஷமா இருக்க. அவன் பொண்டாட்டியா இருந்தா சேர்ந்து வாழன்னு சொல்லிருப்ப. இப்போ நீ அவடி செத்த அரைச்சிக்கிட்டு இருக்க. அவளை வெளியில அனுப்பிட்டு உள்ள போ. எனக்கு சேர வேண்டியது சேரட்டும். ஒரு மண்ணும் தர முடியாது. அப்ப நான் உழைச்சதா என்ன உழைச்ச? தேவையில்லாம பேசாத விக்கி நான் மூஞ்சி மோதிய பேத்துறேன். இவனும் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. தப்பு பண்ற, மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. தகப்ப ஸ்தானத்துல இருக்கவனே இப்படி பேசிக்கிட்டு இருக்காத சொன்னா கேளு தரோன். முட்டாள்தனம் பண்ணாத. பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆனா எதையும் திரும்ப வாங்க முடியாது. சொன்னா கேளு. வாங்கடா, வருஷக்க வந்து முதுகுல குத்துங்க. ஜெயராஜ் குத்திட்டு போயிட்டா, இப்ப நீ குத்து. வாங்கடா, வருஷக்க வந்து முதுகுல குத்துங்கடா. சத்த போற விடு. நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கா? போய் வெளியே சாவு நான் சத்துக்கு போறான். போடா, ஆனா ஒண்ணு தர முடியாது. அப்ப எனக்குள்ள பங்கு என்னடா பங்கு? ஏன் நீ பணம் கொடுத்தா இந்த வீட்டாவை எடுத்தான்? இல்ல நீ கொடுத்த படத்துல வயக்காடு எடுத்தானா? வயக்காட்டுல காலில் எடுத்து வச்ச காலை தரிச்சிருவேன். விக்கி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அவன் ஒண்ணு பேசலி கூப்பிட்டு இருக்கா. விடுங்கம்மா, அதான் வீட்டை விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாரா ராசா. இவன் அண்ணன் அப்பனா இருந்தா என்ன? கிளம்பட்டும். கபால், ஒத்த ரூபா வீட்டுல இல்லன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏதோ நாங்க வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கோம். தேவையில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத. சொத்தா என்ன சொத்து இருக்குது? சொத்து கேட்டுக்கிட்டு இருக்கா? அசிங்கமா இல்ல? வயக்காடு இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடு. உன்கிட்ட கொடுத்துட்டு இத்தனை நாள் என் பசங்கனால வேலை பார்த்தாரு, அதை என் பசங்கனை உருவாக்குனாரு. என்னதான் வயக்காடு வேணுமா? வயக்காட்டுல பங்கு வேணுமா? எதுக்கு கேட்க? என் புருஷனை சேர்ந்து வயக்காட்டுல வேலை பார்த்தாரு. அவன் வயக்காட்டுல வேலை பார்த்தான். வேலை பார்க்கறவங்களுக்கு வயக்காடு சொந்தம் கிடையாது. இங்க பாருங்க, அதுல என் புருஷனுக்கு பங்கு வேணும். என் புருஷன் ராப்பகல உழைச்சிருக்காரு. அதே என் புருஷன் வயலே. யார் புருஷன் வயல யார் பங்கு கேக்குறதுன்னு கேட்க. அதுல என் புருஷனுக்கு சரிசம பங்கு இருக்குது. நோட்டிக்கிட்டே மாரியாதை வெளியில போய் சொல்லிட்டேன். யார் வயக்காட்டா யார் கேக்குறது? ஏல தருணே, அறிவு எதுவும் மங்கி போச்சான்னு கேட்க. சும்மா இருங்கப்பா. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் என்னால விட்டு இருக்க முடியாது. நீ ஒரு மண்ணு இருக்க வேண்டாம். கிளம்பு. ஆனா வயக்காட்டலாம் தர முடியாது. அது என் புருஷன் வயலே. இங்க பாரு, என் நகை வச்சு என் புருஷனுக்கு நான் எடுத்து கொடுத்தது. உன் பொண்டாட்டி நோட்டிட்டு வந்தா பாரு, அதுல இருந்து எடுக்கல. சரி, உன் பொண்டாட்டி எது நோட்டிட்டு வந்தான்னு கேட்க. தீர்வசியோட வந்தாளா நகனத்தோட வந்தாளா? என்ன புடிச்சு கொண்டு வந்தா சொல்லு பாப்போம். நீங்க என்ன கொண்டு வந்தீங்களா? நான் கொண்டு வரல. ஆனா உழைச்சு சம்பாத்தியம் பண்ணுனேன். சூப்பர் மார்க்கெட்ல கோடி கட்டி பறந்தேன். அதுல வர வருமானத்துல என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு இப்படி நடக்குது. என் புருஷனுக்கு நான் வயக்காடு எடுத்து கொடுத்தேன். ஏன்னா என் புருஷனுக்கு வயக்காடுனா பிடிக்கும். நான் உழைச்ச உழைப்பெல்லாம் என் புருஷனுக்கு வயக்காடா எடுத்து கொடுத்தேன். அந்த மனுஷன் பொண்ணுத்தர மேல நம்பிக்கையில பொண்ணுத்தரைக்கு எழுதி கொடுத்துச்சு. கூடையே சுத்தின தருண் பேர்ல எழுதிக்கல. பொண்ணுத்தர மேல அவன் மேல உள்ள நம்பிக்கையில என் புருஷன் அவனுக்கு எழுதி கொடுத்தது. அசால்ட்ட வந்து பங்கு கேக்குறா. உன்கிட்ட நாங்க கொடுத்துட்டு நாங்க மறுபடியும் தெருவுக்கு போனோம். உன் குடும்பத்துல வர எல்லாமே இப்படி தான் இருக்கியே. உன் அக்காக்காரி எங்க கிட்ட இருக்க அத்தனை வலிச்சு எடுத்துட்டு போயிட்டா. உன் மிச்ச மீதி இருக்கிற நீ புடுங்கிறதுக்கு வந்திருக்க. இது கூட தெரியாத இந்த மடப்பைய மட சாம்பிராணி பைய உன் பாட்டுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ ஒண்ணு அக்காளுக்கு வேண்டாம். செருப்பு கட்டி அடிச்சிருவேன். அடிப்பீங்க, அவளை பார்த்துட்டு அடிப்பீங்க. எங்க அடிக்க பாப்போம். அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நான் ஏன்டி நீ சொன்ன அடிக்கணும்? போடி வெளியில. குடும்பத்தை பிரிக்க அந்த சல்லட அன்னைக்கு எங்க மாமியார் கிட்ட சொன்னேன். இவன் நடவடிக்கை சரியில்லை, வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்கன்னு. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு தெரியும். கபார், ஒத்தி நல்லவளா இருக்கதும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீ நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு எங்களுக்கு தெரியும். இங்க பார், அதெல்லாம் வயக்கால தர முடியாது. அதுல இன்னொரு பங்கு என் புருஷன் பேர்ல தான் இருக்கு. அப்பெல்லாம் என் புருஷன் கொடுக்க மாட்டாரு. ஏன்டா தருண், அறிவு இல்லாம ஏன்டா நடந்துக்கிறத? இவனை ஏன்டா உனக்கு அப்ப ஸ்டாண்ட்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு, அவ பேச்ச கட்ட ஆடாத. சொன்னா கேளு. எல்லாரும் அவளே தான் குத்தம் கண்டுபிடிக்கீங்க. அவன் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம். நல்ல பாம்பு பாக்கிறதுக்கு பல பல பதண்டா இருக்கும். கொத்துனா தானே தெரியும். இங்க பாரு, இவ ஒரு நல்ல பாம்பே. கொத்ததுக்கு வழி பாத்துக்கிட்டு இருக்கா. போய் விழுந்துறாதா சொன்னா கேளு. அவளுக்கு இங்க இருந்தா ஆடம்பரமா வாழ முடியல, அவன் மனசுக்கு ஏத்த மாதிரி வாழ முடியலன்னு இந்த மாதிரி டபுள் கேம் ஆடுறா. இவ நடவடிக்கை சரியில்லை. வெளியில போனா இஷ்டத்துக்கு வாழலாம், பிடிச்ச மாதிரி வாழலான்னு இவ ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கா. அது ஒரு மண்ணும் கிடையாதுன்னு இவளுக்கு தெரியல. நல்ல 4 மாசம் கூட காலேஜுக்கு போகல. அதுக்குள்ள இவ நடவடிக்கை மாறி போச்சு. இவ வெளி உலகத்துல 1-2 புயல் போடுறத பார்த்துட்டு நாமளும் அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறா. இவ நினைச்ச மாதிரி வாழறதுக்கு இந்த குடும்பம் சரிப்பட்டு வராது. அதனால யோசனை பண்ணி இந்த மாதிரி உன்கிட்ட டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. டைரக்டா வெளிய போன்னு சொன்னா நீ போக மாட்ட. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதானே நீ வெளியில கூட்டி போவ. போனதுக்கு அப்புறம் பாரு இவ ஆட்டத்தை. இல்ல, இதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு அனுப்பல. எனக்கு சேர வேண்டிய சேருங்க. எப்போ அண்ணே என்னை எப்போ இவ்வளவு பேசணும். இதுக்கப்புறம் இங்க நம்ம எனக்கு மதிப்பு கிடையாது. எப்போ அண்ணன் தம்பிக்குள்ள இந்த மாதிரி மனக்கசப்பு வந்ததோ, இதுக்கப்புறம் ஒன்னா இருந்தா நல்லா இருக்காது. தருண், அறிவோட பேசிட்டு அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கியா நீ? இல்லப்பா, எப்போ மனஸ்தாபம் அண்ணன் தம்பிக்குள்ள வந்ததோ, இதுக்கப்புறம் ஒன்னா இருந்தாலும் சந்தேகம் தான் வரும். வேண்டாம், அதான் வாய் வார்த்தை வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒன்னா இருந்தா நல்லா இருக்காது. பாதவத்தி, அண்ணன் தம்பி மாதிரி இருந்தானுங்க, தாயா பிள்ளையா இருந்தானுங்களே, இப்படி பேசிட்டு பாதவத்தி. போட்டோம், வெளியில போனாதான் குடும்பத்தோட அருமை தெரியும். சரி கிளம்பு. கிளம்புனா
எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. எங்களுக்கு வீடு வாசல் எல்லாத்தையும் பங்கு வேணும். அந்த தெக்கு வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுங்க. என்ன நீ நொறுங்கு வந்து தச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? தெக்கு வீடு குமார் பேர்ல இருக்குது. அப்போ அந்த கிழக்க இருக்க அந்த வீட்டை கொடுங்க. அது செம்பகொழி பேர்ல தான் இருக்குது. ஓ, உங்க பிடிச்சவங்க பேர்லயா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அப்ப நாங்க இழுச்சு வாய், நாங்க காலத்துக்கு இப்படி ஒளிச்சு கட்டிக்கிட்டே இருக்கணும் அதானே? இந்த வீட்டை வித்துருங்க. அதுல வர பணத்தை எங்களுக்கு பாதி கொடுங்க. இல்ல இப்ப இந்த வீட்டை விக்கணும்னு சொன்னானு கேக்க. இது பொண்ணுத்துல அம்மா வாழ்ந்த வீடு, அது எனக்கு தெரியாது. இந்த பாம்போட குணம் இப்ப புரியுதா? உங்க அம்மா வாழ்ந்த வீடுன்னு சொல்றோம், விக்க சொல்றா. இதுதான் இவன் லட்சணம். சரி, நீங்க சென்டிமெண்ட் பாக்கதா இருந்தா விக்கண்டா அப்படியே எனக்கு கொடுங்க. கொடுத்துட்டு ஒன்ன வளைச்சிட்டு அந்த ரெண்டு பெண்களும் தெருவுக்கு போகணும். அதனால ராப்பகல கடந்து ஸ்டேஷன்ல கடந்து சாவுதானுங்க. ஏன் பூச வயக்காட்டுல சாகல? அழகாடி அப்படின்னு அவன் பெருசாலாம் வேலை பார்க்க மாட்டான். இந்த உரங்களை எடுக்க போவான், கொஞ்சம் பரப்பு வெட்டுவான். இதை தவிர நான் அந்த எந்த வேலையும் அவனை செய்ய விட்டது இல்ல. வயக்காட்டு வேலையை படிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். அதுலயே பாதி நாள் லீவ் வந்துச்சு, இந்த பையன் வந்து வயக்காட்டை பார்க்காடுங்க. ஏதோ உன் புருஷன் பார்த்தான்னு பேசிக்கிட்டு இருக்க. உன் புருஷன் என்ன பாப்பான்னு நான் சொல்லட்டுமா? என்னக்கா பேச்சுல ஒரு பாதியா இருக்கு? இல்ல உன் பொண்ணு ரொம்ப யோக்கியம் நினைச்சிட்டு இருக்கால. நீ தான் வயக்காட்டை பாக்கியா? இங்க பார், கபடி கபடின்னு போயிடுவான். இந்த மனுஷன் ஓர்த்தட்ற சொன்னா இவன் பையனோட விளையாடிட்டு இருப்பான். பாதி நேரம் தெரு பையில கூட உட்காந்து விளையாண்டுகிட்டு இருப்பான். நான் வயக்காட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவன் திருந்தனுங்கிறதுக்காக. இந்த ரெண்டு பையனுக்கும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சு எதுவும் சொல்ல மாட்டானுங்க. சொல்ல போனா உன் புருஷன் இது வரைக்கும் சுகபோகமா தான் வாழ்ந்திருக்கான். உன் புள்ளைய காணொலில கொண்டு சேர்த்திருக்க. உன் புருஷன் மத்தியில கொண்டு சேர்த்த. நீ போட நைட் இருந்து உள் போட்ட Dress வரைக்கும் பார்த்து இவனுக்கு எடுத்து கொடுக்கானுங்க. இப்ப 3 பவுனுக்கு நகை செஞ்சு போட்டியா? ஏதோ உன் புருஷன் மத்தி வந்து பேசுற? அதுக்கு தான் என் புருஷன் அந்த செயினை வாங்கிட்டீங்களே. உங்க புருஷன் வாங்கலன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய் தருணே, வாத்தி விட சொல்லாத, எனக்கு கோவம் வந்துடும். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உனக்கு அந்த செயின் எங்க கேட்க சொல்லி. என்னது? உன் புருஷன் கிட்ட என் புருஷன் செயின் வாங்கினாரா? ஆமா, என் புருஷன் கிட்ட அந்த செயினை உங்க புருஷன் வாங்கினாரு. தப்பா பேசினா போய் அடிக்கிறோம். சும்மா மழுப்ப பாக்காதீங்க. ஆமா, உன் புருஷன் கிட்ட அந்த செயினை என் புருஷன் கேட்டாரு. உரம் வாங்குறதுக்கு பணம் இல்ல, திருப்பி தாரேன்னு. உன் புருஷன் அந்த செயினை தொலைச்சிட்டு வந்துட்டான். இத்தோட கண்ணி மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தான். ஒரே ஒரு துண்டு செயின் மட்டும். அவகிட்ட சொல்லிராதீங்க, அண்ணன்மார் கிட்ட சொல்லிராதீங்க, என்ன அடிச்சு கொன்னுவானுங்கன்னு பயந்து எங்க கிட்ட வந்து சொன்னா. உன்கிட்ட எங்க கிட்ட கொடுத்தேன்னு சொல்லிருக்கான். ஏலே வாய் அழிக்கிற பாத்துக்க. நீ தொலைச்சிட்டு வரல செயினை. செயினை தொலைச்சானா? இப்ப கடத்தி தாரேன்னு சொல்லிட்டு போயிட்டு செயினை தொலைச்சு கொண்டு வந்தான். இத்தனையோட ஒரு கண்ணி, அதை மட்டும் திருப்பி கொண்டு வந்து தந்தான். உங்ககிட்ட சொன்னா நீங்க அடிப்பீங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்கு பதில் நான் ஏன் கழுத்துல கிடந்த செயினை அவன் கழுத்துல போட்டு விட்டுருக்கேன். பாரு இப்ப பேசுடி. ஏய் இப்ப பேசுடி. செயினை கொடுத்தா நம்ம செயினை. இல்ல இப்பலாம் நீ கணக்கு போட்டதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கணும் அவசியமே இல்ல. கிளம்பு. குமாரப்பா, எனக்கு வயக்காட்டுல பாதி வேணும். அதே மாதிரி இந்த வீட்டுல எனக்கு பாதி பங்கு வேணும். கொடுக்கலனா? இல்ல, ஒரு ஊர் தலைவங்களை வச்சு நான் பேச வேண்டியது இருக்கும். ஊர்ல இருக்க பெரியவங்களை வர சொல்லுங்க. எனக்கு என்ன சேரணுமோ அதை சேரட்டும். நான் வெளியில கிளம்பிடுறேன். இதுக்கப்புறம் இங்க இருந்தா நல்லா இருக்காது. போலான்னு முடிவே பண்ணிட்ட. போடா போ. அதுக்கு தானே நல்லா தூக்கி வளர்த்தா. போ. அதுக்கு தானே உனக்கு பருவம் நாங்க வேண்ட பண்ணோம். போ, முடிவு பண்ணிட்டல. இது எனக்கு தேவையே கிடையாது. கிளம்பு. இப்பெல்லாம் அந்த பையனை அழ வச்ச இல்ல வாழ்க்கையில நல்லாவே இருக்க முடியாது. அவனுங்களுக்குன்னு சேர்க்க நினைச்சா இன்னைக்கு செல்வந்தனா இருந்திருப்பானுங்க. அவனு வாங்குற சம்பளத்துக்கு அவனு உத்தியோகத்துக்கும் அவனுங்க வெளியில வாழ்ந்திருந்தா ஜாம் வந்திருப்பானுங்க. அத்தனையும் கொண்டு கொட்டுனானுங்கல்ல. நல்லா செஞ்சுட்டடா, நல்ல பதில் கொடுத்துட்ட. தமிழக்கா எவ்வளவோ சொன்னவ, பாக்குற சம்பளத்துல நல்ல உத்தியோகத்துக்கு நல்ல வீட்டை பார்த்து போங்கடான்னு. கேட்கலையே? என் தம்பி பொண்டாட்டி, என் தம்பி பிள்ளை எல்லாம் அங்க இருக்குதே. அவளை வாழ வைக்கணும். நல்ல வாழ நீ வச்சுட்டடா அவனை. சரி கிளம்பு. அப்போ உனக்கு உங்க அண்ணன் மாதிரி வேண்டாம் அப்படித்தானே? சொல்லுடா, உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி வேண்டாமா? இதுக்கப்புறம் எங்க சேர்ந்து வாழ. சரி, இதுக்கப்புறம் நீங்க பிடிச்சு வச்சாலும் வேண்டாம், உனக்கு கசப்புதான் வரும். இனி இந்த பழைய பாசமும் வராது, அந்த பழைய நட்பும் வராது, பழைய நம்பிக்கையும் வராது. நாசம் பண்ணிட்டடா உன் வாழ்க்கையை, நாசம் பண்ணிட்ட. நாசம்னா போச்சு உன் வாழ்க்கை. இழந்துட்ட நல்ல வாழ்க்கையை நீ இழந்துட்ட. பாத்துக்க. எதுக்கு அவனுக்கு இப்ப புத்திமதி சொல்லிக்கிட்டு விடு. இப்ப என்னடா, உனக்கு பணம் தானே வேணும்? வயக்காடு இந்த வீட்டுல பணம் தானே வேணும்? எதுவும் விற்க முடியாது, பணத்தை ஏற்பாடு பண்ணித்தாரு. பணம் கிடக்குடி பணம். இதுக்கு மேலே அவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்க. இந்த பயில இது வரைக்கும் இவனுக்கு செஞ்சானுங்க வரை தியாகம், அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நல்லா இருடா. நீ வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, இப்படி ஒரு அன்னைமார நீ நினைச்சாலும் வாங்க முடியாது. இழந்துட்ட, மிகப்பெரிய சொத்தை இழந்துட்ட. உன தம்பி மாதிரியாடா பார்த்தானுங்க. அதை விட உன் அம்மாக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. அந்த பொம்பளை சாகும் போது 3 பேரும் ஒன்னா இருக்கும் சத்தியம் பண்ணி இருக்குது. சரி கிளம்பு. உனக்கு பணம் எப்போ வேணும் சொல்லி கொண்டு சேர்த்துருந்த கணக்கு போடு. எங்களுக்கு 50 லட்சம் வேணும். ஏன்
1 கோடியா கேட்க வேண்டியதானே? இந்த வீடு மெயின் இடத்துல இருக்குது. இப்ப விலைக்கு போனா கூட 80 லட்சம் ரூபாய்க்கு போகும். வயக்காடு குறைச்சி பார்த்தாலும் 1 கோடிக்கு போகும். நான் ஒண்ணும் அவ்வளவு கேட்கலையே. அம்மா தாயே, நீ சொல்றது 80 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு போகும். ஆனா அதுக்கு இன்னும் லோன் ஒருத்தன் கட்டிக்கிட்டு இருக்கானே, அவன் எப்படி லோன் கட்டுவான்? அது எனக்கு தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? கள்ள புத்திக்காரிக்கு எப்படி தெரியும்? கள்ளத்தனமா குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறதுக்கு எப்படி தெரியும்? நொறுங்க வந்து சம்பாத்தியம் பண்ணிருந்தா பணத்தோட அருமை தெரியும். வாங்குற சம்பளத்தை அந்த போய் அப்படியே வீட்டுக்கு லோனை கட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு 90 லட்சம் 90 லட்சம் பிச்சை காசு மாதிரி 2 லட்சத்துக்கு போடுறேன், போறக்கிட்டு போடி. அத நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது, கிளம்பு. இந்த எகத்தால இங்க வேண்டாம். 50 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா கூட நான் குறைக்க மாட்டேன். 50 லட்சம் ரூபாய் மீனாக்குட்டி நின்னு. சரி, 50 லட்சம் ரூபாய் தரோம். அத்தை இரு. டேய், இந்த வீட்டுக்கு நீங்க 2 எவ்வளவு லோன் கட்டிட்டு இருக்கீங்க? நான் 25,000 ரூபாய் கட்டுறேன். என் சம்பளத்துல 25,000 போகுமா? மாசம் 50,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கானுங்க. சரி, 50 லட்சம் ரூபாய் உனக்கு நாங்க தரோம். ஆனா கரெக்டா நீங்க மாசம் 25,000 ரூபாய் இந்த வீட்டுக்கு லோன் கட்டணும். என்னது? 25,000 ரூபாய் நான் கட்டணுமா? வீட்ல பங்கு கேக்குற? அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்க கடன் உனக்கு உரிமைப்படும்ல? வீடு உனக்கு சொந்தம்னா வீட்ல இருக்க கடனும் உனக்கு சொந்தம். ஒரு நிமிஷம் இரு, இன்னும் கணக்கு முடியல. டேய், இவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டியிருக்க? ஸ்டார்டிங்ல 2 லட்சம் ரூபாய், மந்த்லி ஃபீஸ் 4,000 ரூபாய். கேட்டுச்சா? ஸ்டார்டிங்ல 2 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கான். அதுவும் ப்ரீ கேஜிக்கு தான். இன்னும் 1ஆம் கிளாஸ்க்கு இன்னும் சேர்க்கல. இப்பதான் ப்ரீ கேஜிக்கு உன் பிள்ளைகள் போகுது. அதுக்கே 2 லட்சம் ரூபாய் கான்வென்ட்ல கொண்டு சேர்த்திருக்கானுங்க. 4,000 ரூபாய் மாசம் ஃபீஸ் கட்டியிருக்கானுங்க. நீ வாங்குற 50 லட்சம் ரூபாயில அந்த 2 லட்சம் ரூபாய் நீ திருப்பி கொடுத்தணும். உன் பிள்ளைக்கு எதுக்கு அவன் ஃபீஸை கட்டணும்? அப்புறம் உனக்கு இப்ப 4 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கான்ல உனக்கு காலேஜுக்கு, அந்த 4 லட்சம் ரூபாய் நீ திருப்பி கொடுத்துடணும். அந்த 50 லட்சத்துல இருந்து உங்களுக்கு நீ கல்யாண செலவு வைக்கல. ஆனா பேர்கால செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, 2 பிள்ளைக்கும் சேர்த்து 50,000 ரூபாய் போதும். அது மட்டும் இல்ல, உன் பிள்ளைக்கு அப்பப்ப வயித்தால காய்ச்சல்னு அப்பப்ப அட்மிட் பண்ணி கொண்டு வைக்கும். அப்பெல்லாம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இந்த பையில தான் அத்தனை அள்ளி தட்டுனானுங்க. சம்பளத்தை எடுத்து இந்த கையில சம்பளத்தை வாங்கி இந்த கையில உனக்கு தாம கொடுத்தானுங்க. அப்புறம் உன் கட்டுல கிடக்குதே 7 பவுன் நகை. இன்னைக்கு தங்க இருக்க விலைக்கு கிட்டத்தட்ட 7 பவுன்னா 7 15 லட்சம் ஆச்சுது. உன் பிள்ளைக்கு இப்ப கூட காப்பு கம்மல் செயின் செஞ்சு போட்டானுங்களே கடன் வாங்கி, அதெல்லாம் திருப்பி கொடுத்துருமா? ஏன்னா பங்குனா எல்லாம் சரியா தானே இருக்கணும். ஏன்னா வீட்டுல பங்கு கேட்டா எல்லாத்தையும் பங்கு தானே. அப்போ ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் புடிங்கிற வேண்டியதானே. இப்படி கணக்கு கேட்கறதுக்கு அததான் சொன்ன நாயே, உனக்கு இங்க எதுவுமே இல்லன்னு உனக்கு தான் புரியல. அதெல்லாம் முடியாது. 50 லட்சம் எனக்கு வேணும். எந்த பைசாவும் என்னால் தர முடியாது. நான் தொழில் செஞ்சு பிழைக்கணும். எனக்கு பிள்ளைகள் இருக்கு. எனக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும். தருணே, நான் பேசினது தப்பு தானே. அன்னைக்கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. வாங்க வாங்க, நீங்க மட்டும் தான் இப்ப கோர மூஞ்சி நட்டிச்சிருவேன். விடுங்க, அவளை ஏவி விட்டுருக்கேன். தருணே போ, உங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு உள்ள போ. உங்க அண்ணன் தானே, பரவாயில்ல. அண்ணன் தம்பி இப்ப சண்டை வரலாம் சகஜம் தான். மன்னிப்பு கட்டிட்டு உள்ள போ. இல்ல, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் உள்ள வந்தா நல்லா இருக்காது. வேண்டாம், தப்பு பண்ணாத. மனசு ரொம்ப வலிக்கும். நீ நினைச்சாலும் திரும்பி உள்ள வர முடியாது. ஒரு திருப்ப வெளியில போயிட்ட அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, மன்னிப்பு கட்டிட்டே உள்ள போ. வாடா. இல்ல, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் என்னால உள்ள வர முடியாது. முட்டாள்தனம் பண்ணாத, சொன்னா கேளு. வா. ஆமாமா, வீட்டுக்கு என் மூத்த ஏவிதான் என் பேச்ச கேட்கணும். டேய், அவ உன்னை தூண்டி விட்டுட்டு இருக்கா, நீ வா. இல்ல, அவ சொன்னதுக்கு நான் கேட்கல. அண்ணனுக்கு பேச்சு நான் இப்பதானே கேட்டேன். இவ பேச்செல்லாம் நான் கேட்கல. அண்ணனுக்கு என்ன சொன்னானுங்க? 1 ரூபா தர முடியாதுங்க. ஆமாடா, 1 ரூபா தர முடியாதுதான். எப்படா கொடுப்பாங்க? என்னடா இருக்குது? ஏடா, வீட்ல எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு வருது, எது உனக்கு தெரியாது? அந்த மனுஷன்கிட்ட என்னடா இருக்குது? ஹாய் குசம பணம் தானே கேட்டா அந்த மனுஷன் என்ன பண்ணா? ஒரு புள்ள தாச்சிக்கு ஆசைப்பட்டத வாங்கி கொடுக்கிறதுக்கு காசு இருக்காடா? இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி வீட்ல 1 ரூபா தங்கல. எத்தனை பேர் அந்த வீட்ல இருக்கோம்? அந்த வீட்டு சாப்பாட்டுக்கு என்ன ஆகுதுன்னு உனக்கு தெரியுமாடா? காலைல காப்பில இருந்து நைட்டு படுக்க வரைக்கும் உள்ள செலவு உனக்கு என்ன தெரியுமாடா? இல்ல அவளுக்கு தான் கணக்கு பார்க்க தெரியுமா? நீ கேட்ட யாருக்கு அந்த கோவம் வராது? பணம் கொடுன்னு கேட்டா ஏண்டா உங்க அம்மா அப்பா என்ன சொத்தோட சேர்த்து வச்சுட்டு போனாங்க? அறிவுலாம் பேசுற, இத பரம்பரை சொத்து இருந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. டேய், மாச சம்பளம் தான்டா வரது, வீட்டு செலவுக்கு அதுக்கு இதுக்குன்னு தான் போகுது. வீட்ல ஒரு புள்ள தாச்சிக்கு சோறு வச்சு கொடுக்க முடியலன்னு பேசிருக்காங்க. இத ஒரு பெரிய விஷயமாக்கிட்டு அவங்க துட்டுக்கு படுற பாடு உனக்கு தெரியாதா? ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஊர் முழுக்க கடன் வாங்கியாச்சு, இனி வாங்குறதுக்கு அங்க வழி இல்ல. நீ இந்த நேரத்துல பணத்தை கேட்டா கோவம் வரதான் செய்யும். அவனுக்கு அறிவு மங்கி போச்சுது. ஏதோ காசு கொட்டி கிடக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எத்தனை பேர் அந்த வீட்ல வேலைக்கு போறோம் சொல்லு? எத்தனை பேர் வேலைக்கு போறோம் சொல்லுடா. இல்ல என்ன வருமானம் வருது? இத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கமே, என்ன வருமானம் அது சொல்லு. இங்க பாரு, உன் குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சாலே உங்க வீட்ல எல்லாரும் வெட்டியாதான் இருக்கீங்க. நான் உங்க வாயிலே வந்துட்டேன். உண்மையை தான் நான் சொல்ல முடியும். அழகாணி வேலைக்கு போறலாம், இல்ல நீ தான் சம்பத்தி பண்ணி கொண்டுட்டு வரியா? யாரா கொண்டு வந்தீங்க? ஆனா உன் குடும்பத்தை சேர்த்து இந்த மனுஷங்க தானே பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது குறை வச்சாங்களா? நல்லதுக்கு காலம் இல்லன்னு காட்டிக்கிட்டு இருக்க நீ. இந்த மனுஷங்க மட்டும் உன்னை கலத்திக்கு உள்ளன்னு வச்சுக்க, இன்னத்துக்கு இப்படி 2 சுகபாகமா 2 பேரும் வாழ்ந்துருக்க மாட்டீங்க. ஏமா அழகாணி, ரொம்ப ஆடாத. இந்த அண்ணன் தம்பி இல்லன்னு வச்சுக்க, நீ இப்பெல்லாம் ஒண்ணு வாழ்ந்துக்க முடியாது. டேய் தருணே, உள்ள போ. அன்னைக்கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு உள்ள போ. முடியாத. நீ தப்பு பண்ணாதடா, போ. நீ எதுக்கு அவங்கிட்ட கெஞ்சிட்டு கிடக்கா? டேய் சொன்னா கேளுடா. அவங்கிட்ட பேச்ச பாரு. இங்க பாரு, இன்னைக்கு வீட்ல பிரச்சனை பண்ணுனே தான் இன்னைக்கு அழகாணி இந்த மாதிரி வேலை பாத்துக்கா. அவளுக்கு உடம்பு வலி இல்ல, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
நான் தானே மாத்திரை வாங்கி கொடுத்தேன். நீ மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அது உண்மையாயிருமா? அவ புது ரூட்டை கையில எடுத்திருக்கா. தனி கொடுத்தன பொண்ணு உன்ட்ட கத்தி பார்த்தா, என்னெல்லாம பண்ணி பார்த்தா, நீ எதுக்கு மசியல? அதான் சிம்பத்தி தனக்கு நோய் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதா. அவளுக்கு ஒரு நோயும் கிடையாது. என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அவளுக்கு எந்த நோயும் இல்ல. அந்த மாத்திரை உண்மையில அவ சாப்பிட்டா என்ன என்ன ஏமாத்துறீங்களான்னு கேட்க. உண்மையில உனக்கு உடம்பு வலி தானே? டேய் அந்த மாத்திரை எடுத்துட்டு வா. அவ இப்ப சாப்பிடணும். இல்ல தேன்மொழி ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பா, அதை நீ சாப்பிடு. எனக்கு இவன் சரியா போச்சுதே. எத்தனை மணிக்கு சரியா போச்சுதே? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவ உடம்பு இல்ல உருண்டுகிட்டு வந்தா எனக்கு தெரியும். நடிக்கா. உண்மையில அவ நடிக்கிறா. அவளுக்கு எதுவுமே இல்ல. காலையில என்கிட்ட அவ வேலைய ஆரம்பிச்சிட்டா. நான் எப்பவும் போல சமைக்க போனேன். அக்கா நான் பாத்துக்கிறதுக்கா நீங்க போங்கன்னு சொன்னா. அதுக்கப்புறம் என்ன நடந்து உனக்கு தெரியுமான்னு கேட்க. மிச்சத்தை நான் சொல்றேன்.